வேதம் சொல்லுகிறது ஆபேலையும் அவன் காணிக்கையின் தேவன் அங்கீகரித்தாராம். முதலாவது ஆபேல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். அதற்கு பிறகுதான் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, முதலாவது கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் பாடல், அதுக்கு பிறகுதான் ஆராதனை, அதுக்கு பிறகுதான் பிரசங்கம், அதுக்கு பிறகுதான் ஊழியம், அதுக்கு பிறகுதான் தசம பாகமோ காணிக்கையோ தேவனால் அங்கீகரிக்கப்படும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஒருவேளை காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்த போயிருக்கலாம். ஆபேல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டபடினால் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. காயின் தேவனால் அங்கீகரிக்கப்படாதபடினால் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. எனக்கு பிரியமானவர்களே தேவச்சனமே, முதலாவது கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பதற்கு உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், உன் பேச்சுக்கள் மாற்றப்பட வேண்டும், உன் பார்வைகள் மாற்றப்பட வேண்டும், உன் சிந்தனைகள் தேவனுக்கு பிரியமாய் மாற வேண்டும். அப்பொழுது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷனாய் நீ மாறுவாய். அப்பொழுது நீ கர்த்தருக்காய் செய்கிற காரியங்கள் அங்கீகரிக்கப்படும். எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, அமிலேக்கியரை முற்று முழுதுமாய் முறியடிப்பதற்கு கர்த்தர் சவுலை அனுப்பின பொழுதும் சவுல் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படிக்கு சில மிருக ஜீவன்களை கொண்டு வந்தான். சாமுவேல் சீக்கிரமாய் போய் சொன்னான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நடத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று. நீ கர்த்தருக்கு பலி செலுத்த மிருக ஜீவன்களை கொண்டு வந்திருக்கலாம். முதலாவது நீ தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய பலிகள் கர்த்தராலே அங்கீகரிக்கப்படும் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, ரெண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ண போயிருக்கலாம். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் வாரத்தில் 2 நாள் உபவாசித்திருக்கலாம், தசம பாகம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவனுடைய ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. காரணம், அவனுடைய மேட்டின்மையான இருதயத்தின் நிமித்தம் அவன் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, பாவியான மனுஷன் ஒருவேளை தூரத்தில் இருந்து தன் மார்பிலை அடித்துக் கொண்டு அவன் ஆண்டவர் சமூகத்திலே வேண்டிக் கொண்டிருக்கலாம். அவன் தன் பிழைகளை உணர்ந்ததினாலே, தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்ததினாலே முதலாவது தேவன் அவனை அங்கீகரித்தார். அதனாலே அவனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது. எனக்கு பிரியமான தேவஜனமே, நீங்க யாராக இருந்தாலும் முதலாவது உங்களை, உங்க வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம கர்த்தருக்கு செய்கிற எல்லாமே. நாம் தேவ சமூகத்திலே ஆராய்ந்து நம்முடைய ஜீவியத்தை, நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உங்களை கர்த்தர் அங்கீகரிப்பாரானால் நீங்க செய்கிற எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்படும்.